குழந்தை பேறு வேண்டும் என்கின்ற விரும்புகின்ற தம்பதிகள் எந்த நாளில் உணர்வு கொள்ள வேண்டும்? குழந்தை பேறு வேண்டும் என்றால் எந்த நாளில் உணர்வு கொள்ள வேண்டும்? மனைவி மாதவிலக்கு அடைந்த நாளில் இருந்து அன்றைய நாளில் இருந்து 14 நாட்கள் வரை அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாதவிலக்கு அடைந்த நாளில் இருந்து 14 நாட்கள், நெக்ஸ்ட் 14 days செகண்ட் ஆஃப் அதில் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அவ்வளோவா இல்லை. அதனால் மாதவிலக்கு அடைந்ததுலேருந்து முதல் 14 நாட்கள், ரெண்டாவது 14 நாளை விட்டுடுங்க. 28 days ஒன்ஸ் கரெக்டாக மென்சஸ் ஆகும். 28 days மென்சஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். 28 daysக்குள்ளே அவங்க மென்சஸ் ஆகுறாங்க அப்படின்னாலும் உடலில் உள்ள ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அதை பார்க்கணும். இல்லை 28 daysக்கு மேலே நாள் தள்ளி போகுது, லேட் ஆகுது அப்படின்னாலும் உள்ள பிரச்சனைன்னு அர்த்தம். 28 நாளுக்கு ஒரு முறை ஒரு பெண் முறையாக மாதவிலக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க முழுமையான ஆரோக்கியத்தோடு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் இன்றைக்கி என்னுடைய அனுபவத்தில் 95% பெண்கள் அப்படி இல்லை. எல்லாம் முன்ன பின்ன மாறி தான் இருக்குது. ஒரு 5% தான் ரொம்ப ரேராக இருக்காங்க. அது கூட 90% ஆஃப் த லேடிஸ் மென்சஸ் ப்ராப்ளம் சஃபர் ஆகிட்டு தான் இருக்காங்க. அது இருக்கட்டும், ஒரு பக்கம் பின்னாடி பேசுவோம். இப்போ முதல் நாளில் இருந்து 14 நாட்கள் குழந்தை கன்சீவ் ஆகும். செகண்ட் ஆஃப் அடுத்த 14 நாட்கள் கன்சீவ் ஆகாது. செகண்ட் பார்ட் பற்றி விட்டுடுங்க. முதல் பார்ட், முதல்ல முதல் நாள் எப்படி கணக்கெடுப்பீங்க? நீங்கள் நாள் எப்படி கணக்கெடுப்பீங்க? இன்றைக்கி டேட் 1, நாளைக்கு 2, நாளைக்கு 3 அப்படி எடுக்கக்கூடாது. இன்னைக்கு தேதி 30. இன்றைக்கி 30ஆம் தேதி மதியானம் 3:30 மணிக்கு அந்த அம்மா மென்சஸ் அப்பியர் ஆகுது அப்படின்னு சொன்னால் நாளைக்கு 31ஆம் தேதி மதியம் 3:30 வரைக்கும் ஒரு நாள் தான். 24 hours கணக்கெடுக்கணும். அந்த டைமில் நாள் கணக்கு கிடையாது. இப்போ இது 1ஆம் நாள், நாளைக்கு 2ஆம் நாள் அப்படி கணக்கெடுக்கக்கூடாது. அது தப்பு. இட்ஸ் குவைட் ராங். எந்த டைம் மென்சஸ் ஆகுதோ, இன்றைக்கி 3:30 மணி மதியம் 3:30 மணிக்கு மென்சஸ் ஆகுறாங்க அப்படின்னா 30ஆம் தேதி, நாளைக்கு 31ஆம் தேதி மதியம் 3:30 வரைக்கும் ஒரு நாள். அப்போ நாளைக்கு 3:30 மணி, நாளை மறுநாள் மதியம் 3:30 வரைக்கும் அடுத்த 24 hours, அது 2 நாள். இப்படி தான் கணக்கு போடணும். இந்த மாதிரி கணக்கு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் 14 நாட்களில் உடலுறவு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது 99%. 1% ஏன் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொன்னால், குழந்தை பேர் உண்டாக்குவதற்கான காரணங்கள், அது குழந்தை பேர் உண்டாவதற்கான ஃபேக்டர்ஸ் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உடலுறவு கொண்டா குழந்தை பிறக்கும் அப்படின்னா குழந்தை இல்லாத தம்பதிகள் உடலுறவு தானே வச்சுக்கிறாங்க. ஏன் குழந்தை பிறக்கல? நல்லா யோசனை பண்ணணும். ஒரு ஆணும் பெண்ணும் உடலுறவு கொண்டால் குழந்தை பிறக்கும் சயின்ஸ் சொல்லுது. ஓகே, அப்போ ஒரு கணவனும் மனைவி குழந்தை இல்லைன்றாங்க. 10 வருஷமாக குழந்தை இல்லை சார், எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்றாங்க. அப்போ 10 வருஷமாக உடலுறவு கொள்ளாமல் இருக்காங்க, உடலுறவு வச்சுக்கிறாங்க, பட் குழந்தை அங்கே வருது. இதுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க? இது பெரிய சப்ஜெக்ட், நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பட் இப்போதைக்கு குழந்தை பேர் வேணும் அப்படின்றவங்க முதல் 14 நாள், அடுத்த 14 நாள் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் முதல் 14 நாளில் பண்ணுங்கள். அதுலேயும் ஒற்றைப்படை நாட்கள், இரட்டைப்படை நாட்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். ஒற்றைப்படை நாட்களில் கன்சீவ் ஆனால் என்ன குழந்தை பிறக்கும், இரட்டைப்படை நாளில் குழந்தை கன்சீவ்னா என்ன மாதிரி குழந்தை பிறக்கும்ன்றலாம் விஷயம் நிறைய இருக்குது. அப்படி நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் இப்போதைக்கு நான் சொல்ல வர கருத்து, இந்த எபிசோடில் முதல் 14 நாட்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அதில் முக்கியமாக மென்சஸ் டேஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. மென்சஸ் டேஸை கவுண்ட் பண்ணக்கூடாது. மென்சஸ் டேஸு அது அந்த அம்மாவுக்கு ஒரு நாள் போனாலும் சரி, 2 நாள் போனாலும் சரி, 3 நாள் போனாலும் சரி, 4 நாள் போனாலும் சரி, 5 நாள் போனாலும் சரி, எத்தனை நாளும் அதை விட்டு அதுக்கு அடுத்த கேப்பில் தான் நீங்கள் இந்த குழந்தைக்காக ட்ரை பண்ண முடியும். டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக மென்சஸ் டேஸில் நீங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடாது. தப்பு, எகெயின்ஸ்ட்லாம் அது பண்ணக்கூடாது. அப்போது மாதவிலக்குன்றது அவங்க 1 நாள்லேருந்து 5 நாள், அதிகபட்சம் 5 நாள் சொல்லியிருக்கேன், குறைந்தபட்சம் 1 நாள் சொல்லியிருக்கேன். 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், எத்தனை நாள் மென்சஸ் போகுதோ, மென்சஸ் டோட்டலாக கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு இருக்கிற நாட்களில் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த நாட்களை பயன்படுத்திட்டு குழந்தை பேர் அடையிறதுக்கு முயற்சி செய்யலாம். தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.